என்னடி செல்வி இன்னைக்கு போய் அடுப்பு மழுகுற? நீ ஆடுன்ற பேருக்கு ஆடு வளர்க்குறவாரு அது கட்டுற இடத்தெல்லாம் படுக்காது. நேரம் வந்து அடுப்பு மேலே ஏறி படுத்து வருண்டு பறிச்சு விட்டுட்டு போயிடும். ஃபுல்லாக இடிஞ்சு போச்சு. எனக்கென்ன அடுப்பு இடிஞ்சா 300 போட்டு அடுப்பு வாங்கி கொடு. இங்கே பூரா அடுப்பு இடிக்குது. இங்கே நீ வண்டி ஓட்டி போறன்ற பேர்ல இது மேலே ஏறிக்கிட்டு போய் இங்கே அடிச்சு விட்டு போய் நான் நிழல் நிப்பாட்டலான்னு பார்த்தே ரேஸ் அடிச்சிச்சு. நான் என்ன செய்யறது? அடுப்பு மேலே ஏறிட்டு அதுக்கு நேரம் அப்படியே போகலாம். அப்போ இங்கே போய் சுற்றி போகணுன்ட்டு அப்படியே போகலான்னு பார்த்தேன். பார்க்குற பாரு கூட மேப்பாருவா பாப்பா, கீழே பார்க்க மாட்டேன். நீ ஒரு கடைக்கு எத்தனை இடம் போறோம்மா, ஒரு வெள்ளை கோலப்பொடி வாங்கிட்டு வரியா? இங்கே ஒரு வெள்ளை கோலப்பொடி இல்லாமல் மேலே வெள்ளையும் கீழே மஞ்சளும் சேர்ந்து போட்டுக்கிட்டு இருக்க. ஏந்தே நானும் வாரத்தில் ஒரு தடவை அடுப்பு மொழிவேன். இந்த வருஷத்துக்கு 2 தடவை மொழி வச்சுருக்கேன். பார்த்துக்க. ஆட்டு விட்டு செஞ்சால் நான் என்ன செய்யறது? ஆட்டு விட்டு செஞ்சால் கட்டி வைக்கணும். உள்ள ஓட்டி விட்டுற. அது நல்லா வந்து இங்கே கனகனன்னு இருக்கிறதால படுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, மேலே ஏறி பறிச்சு வச்சு போடுது. சரி விடு, மனுஷ கலர் கலராக சேலை கட்டுறேன். அது மாதிரி அடுப்புக்கும் கலர் கலராக கோலப்பொடி போட்டு விடலான்னு மேலே வெள்ளை கலர் கீழே மஞ்சள் கலர் போட்டு விடு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.